ஹாய் ஆல். வெல்கம் டு திரவுகோல் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு வந்து நம்ம ஜூன் 2026 தமிழரசு மேகசின் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பிப்ரவரிக்கான தமிழரசு மேகசின் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இது பாருங்க. ஸோ அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் அரௌண்ட் 25 முக்கியமான சிஏஎஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்க. நடுவில் வந்து இன்னும் ஒரு 2 தமிழரசு மேகசின் மட்டும் இருந்துச்சு. அது வந்து மே வந்து அவங்க வந்து வெறும் தொகுதி லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த தொகுதியில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது தேவையில்லை. அது இல்லன்னா மார்ச் அண்ட் ஏப்ரல் அது வந்து தொகுத்து ஒரே புக்கா போட்டிருக்காங்க. அது வந்து ஃபியூ டேஸ்ல போட்டுறேன். இப்போ வந்து ரீசெண்டா இருக்கிறங்காட்டி ஜூன் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இனி வர வர இப்போ ஜூலை வந்த உடனே வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி இருக்கிற எல்லா முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் தொகுத்து எடுத்துட்டு வந்துட்டேன். அது இல்லாமல் அது சார்ந்த நிறைய சிஏ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது ஃபுல்லாக பாருங்கள். அது எண்டில் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். மேபி 2 to 3 மார்க் இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. சிஏ ஓரியன்டாக அண்ட் ஜிஎஸும் நான் நிறையா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். முதல்வர் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயுமே மே 10ஆம் தேதியே ஒரு 3 ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அது இது முக்கியம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். அதுக்கப்புறம் அந்த நார்கோட்டிக்ஸ் ஆன்டி நார்கோட்டிக்ஸ் ட்ரக் டீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி 500 யூனிட்ஸ்க்கு கீழே இருந்தால் இதுக்கு முன்னாடி 100 இருந்துச்சு. இப்போ வந்து 200 யூனிட்ஸாக மாற்றிருந்தாங்க. அந்த 3 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் ஜூன் 9, 2026 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது லான்ச் பண்ணியிருந்தாங்க சென்னையில். ஸோ அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி கொண்டு வராங்கன்னா, கேமரா வந்து இப்போ அந்த போலீஸ் வந்து போகிறாங்களே அவங்கள்ட்ட வந்து பாடி ஃபிட்டிங் அந்த கேமரா ஒன்று இருக்கும். அது இல்லாமல் ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒருத்தங்க வந்து எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள போய் தேட முடியாதுல்ல. நேரடியாக போனால் எப்படியும் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ட்ரோன்ஸ் மூலிமா கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஹெட் வந்து ஐஜி பவானீஸ்வரி அவங்கள போட்டிருக்காங்க. ஆனால் மொத்த ஓவரால் கண்ட்ரோல் வந்து சிஎம் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போதைக்கு 70 டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். நம்ம வந்து அந்த ஆன்டி நார்கோட்டிக்ஸில் வந்து 65 பார்த்தோம். இது வந்து 70. அதான் கீழே கொடுத்துருக்கேன். மீதி 2 எதுனா ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் 500 யூனிட் கீழே யூஸ் பண்ணால் 200 யூனிட் வந்து ஃப்ரீ. இவ்வளோ தான் இதை பற்றி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் சாங்கு. என்னன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நேஷனல் சாங் நேஷனல் ஆந்தம் 2 இருக்குது. அது எதை ஃபஸ்ட்டு பாடணும்னா நேஷனல் சாங்கை தான் பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் கூட ரிஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 ஸ்டான்ஸா அதாவது 2 பேராகிராஃப் தான் பாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது 6ஆ மாற்றிருந்தாங்க. ஆனால் டைம் எவ்வளோ இருக்கணும்னா 3 நிமிஷம் 10 செகண்டுக்குள்ளே பாடிடணும். அதே வந்து நம்ம ஜனகணமன வந்து 52 செகண்ட் வரும். நேஷ்னல் சாங்குக்கு வந்து 3 மினிட்ஸ் 10 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. என்னென்னா எங்களுக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்தை வந்து ஃபஸ்ட்டு பாடுறதுக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து அவங்களே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்டேட் சாங் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பாடிக்கலாம். அதுக்கப்புறம் நேஷனல் சாங், அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம் இந்த ஆர்டரில் வந்து பாடிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மனோன்மணியம் தான் வந்து இந்த நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை வந்து எழுதினவர் 1891ல். ஸோ இது சார்ந்து பார்க்குறப்போ இதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லேட்டஸ்ட் சென்ட்ரல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்டேட் சாங் ஃபஸ்ட்டு, நேஷனல் சாங்கு, அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம்னு சொல்லிட்டு. நேஷனல் ஆந்தம் 52 செகண்டு, நேஷனல் சாங் வந்து 6 ஸ்டான்ஸா 3.10 மினிட்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். நேஷனல் சாங் நம்மளுக்கு தெரியும். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி 1875 எழுதியிருப்பாரு. ஆனால் இந்த ஆனந்த் மத் அந்த நாவலில் வந்தது அப்படின்னா 1882. இதெல்லாம் புக் கண்டென்ட் தான். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இது முக்கியம். நான் அந்த யூடியூப் போஸ்ட்டோட குவிஸாக போட்டிருந்தேன். என்னென்னா நேஷனல் சாங்கை வந்து 1971 ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட், அதாவது தேசிய சின்னங்களை வந்து அவமதித்தலுக்கு எதிரான சட்டம். அது வந்து 1971 கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி நேஷனல் ஆந்தம், அதுக்கப்புறம் அந்த தேசிய கொடி,
கான்ஸ்டிடியூஷன்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து நேஷனல் சாங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா, இதில கன்ஃப்யூசிங் பாயிண்ட் என்னன்னா, இதே மாரி அடிப்படை கடமையிலேயே ஒரு பாயிண்ட் வரும். ஓகேவா? 51ல ஏ. அதில வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நேஷனல் ஆந்தமையும், அதுக்கப்புறம் ஃபிளாக் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். ஆனா, நேஷனல் சாங் வந்து நான் ஆட் பண்ணல. ஓகேவா? ஸோ மேபி கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் வைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா, அத குடுத்து கேட்பான். 51 ஏஏல அதாவது அடிப்படை கடமையில வந்து நேஷனல் சாங் இருக்கா? அப்படின்னு கேட்கலாம். அதில வந்து நான் ஆட் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த சட்டத்தில என்ன தண்டனைன்னா, சப்போஸ் அத வந்து அவமதிச்சா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் சாங் பாடுறாங்க, வேணும்னே வந்து எந்திரிச்சு நிக்கல, வேணும்னே அவமதிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில்ல போடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதான் 51 ஏஏல நான் ஆட் பண்ணல. ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து இது வந்து சிஏல கூட நான் சொல்லியிருந்தேன். காவிரி இஷ்யூ பத்தி. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து 2 பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்தியா லெவலுக்கு பார்க்குறப்போ, மேல சீனா வந்து பிரம்மபுத்திரா அந்த நதிக்கு குறுக்கால வந்து அணை கட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு பிரச்சனை. இங்க தமிழ்நாட்ட பொறுத்தளவு கர்நாடகா வந்து மேகதாது அணை. இது என்னன்னா, இது ஃபர்ஸ்ட்லேருந்தே பிரச்சனை போயிட்டுருக்கு. 1990லயே அதுக்காக தான் காவிரி நதிநீர் தீர்ப்பாயம்னு ஒண்ணு போட்டாங்க. ட்ரிபியூனல் ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ஓடிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டா வந்து 2018 என்ன பண்ணாங்கன்னா, அத்தாரிட்டின்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அது இல்லாம வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புதுசா எந்த திட்டங்களையும் வந்து தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி அவைங்க வந்து மேகதாது அணை வந்து கட்டுறாங்க. ஸோ அது சம்மந்தமா இது குடுத்துருக்காங்க. இதுல வந்து காவிரி வந்து எத்தன ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இன்வால்வ் ஆகுதுன்னா, 3 ஸ்டேட்டு, 1 யூனியன் டெரிட்டரி. அப்படியே மேலேருந்து வருமா, ஸோ கர்நாடகாலேருந்து வருது. அப்படியே கேரளால லைட்டா தான் டச் பண்ணும். சுத்தமா ஃபுல்லாலாம் அங்க போகாது. லைட்டா டச் பண்ணிட்டு அப்படியே தமிழ்நாடு வந்து அந்த எண்ட்ல வங்கக்கடல்ல போய் கலக்கிறப்ப மட்டும் புதுச்சேரி வழியா உள்ள போயிருது. இவ்வளோதான். இது எப்பவும் நடக்கிற சண்டை தான். மெயினா அந்த 1990, 2018 அந்த இயர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான ஆர்டிக்கிள் நதிநீருக்கான ஆர்டிக்கிள் வந்து 262 அது கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு 4த் பாயிண்ட் ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக் தான். மெட்ரோ வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சென்னைக்கு இருக்க அரௌண்ட் 120 கிலோமீட்டர் வந்து அங்க இருக்கு. அங்க சிஎம்ஆர்எல் அந்த அந்த மாரி கம்பெனிஸ்லாம் வந்து அத நடத்திட்டு இருக்காங்க மெட்ரோவ. அது சும்மா லைட்டா தெரிஞ்சுங்க. பட் இப்போ ரீசென்ட்டா மெட்ரோ வந்து எங்க அப்ரூவல் ஆகியிருக்குன்னா, மதுரை, கோவை, ஒசூர். மோஸ்ட்லி இந்த மாரி ஸ்கீம்ஸ்லாம் நோட் பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கிற இதுல தான் வரும். ஓகேவா? ஸோ மதுரை, கோவை 2மே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஒசூர் அதுவும் ஏர்போர்ட் வரப்போகுது. இதுல மதுரை பத்தி நீங்க ரீசென்ட்டா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்போர்ட் இதுக்காக மட்டும் தான் அந்த அத வந்து யூஸ் பண்ணாங்க. இப்ப பேசஞ்சருக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது ரீசென்ட்டா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, இந்த பிடிஎஃப் பிரிண்ட் போட்டுட்டு, அதுல வந்து அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ நோட் பண்ணி அண்டர்லைன் மாரி பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நோட்ஸ் எடுத்தீங்கனாலும் ஓகே. நெக்ஸ்ட் நீட் எக்ஸாம். இது நம்மளுக்கு தெரியும். இப்ப நீட் எக்ஸாம் அந்த கொஸ்டின் கோட் லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் ரீ எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுல ஃபுல் ஃபார்ம் அடிக்கடி கேட்பான். ஓகேவா? அதே மாரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதுவும் அடிக்கடி கேட்கிற ஃபுல் ஃபார்மு. நீட்டும் கேட்கறது தான். நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இத யார் வந்து இந்த எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்றாங்கன்னா, என்டிஏன்னு சொல்லுவாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்க இது மட்டும் இல்லாம நெறைய இது கண்டக்ட் பண்றாங்க. இப்போ அந்த பேங்கிங் கூட எப்படி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் காமனா ஒரு எக்ஸாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வைக்கிற மாரி. அதுக்கும் அந்த காமன் எக்ஸாம்க்கு வந்து இவங்கள தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இந்த ஜேஇஇ மெயினு, இந்த ஐஐடிக்கெல்லாம் போவாங்கல்ல அதுக்கு, யுஜிசி நெட்டு, அந்த ப்ரொஃபசர் அவைங்களுக்கு. ஸோ அதெல்லாமே இவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. பிசிபிஎன்டிடி ஆக்ட்ன்னு இருக்கும். அந்த ஒரு பெண் வந்து கருவுறுதலுக்கு முன்னாடியோ, பின்னாடியோ அ என்ன பாலினம் அந்த குழந்தை வந்து ஆணா, பெண்ணான்னு வந்து பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா அது ஒரு குற்றம்னு சொல்லிட்டு, நீங்க ஏதோ ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா, அங்க ஒட்டியிருப்பாங்க. இந்த 1994 பிசிபிஎன்டிடி ஆக்ட்ன்னு. இது கொஞ்சம் ஃபேமஸானது தான். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்க. அந்த ஆக்ட் மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து 6வது பாயிண்ட்டு, ஜல் ஜீவன் மிஷன். இது வந்து ஆல்ரெடியே 1.0 வந்து வந்துருச்சு. 2019ல வந்துருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு வீட்ல ஒருத்தருக்கு, ஒரு வீட்டு கிடையாது. ஒருத்தருக்கு 55 லிட்டர் வந்து குடிநீர் ஏற்படுத்தி குடுக்கணும்.
அதாவது வீட்டுக்கே வந்து டேப் வாட்டர் பைப்ல வந்து தண்ணி குடுக்கறது. அது வந்து இப்படி சொல்லுவாங்க FHTPன்னு ஃபங்ஷனல் ஹவுஸ்ஹோல்ட் டேப் கனெக்ஷன். அதாவது ஃபங்ஷனலா ஒர்க் ஆகுற மாரி வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷன் வந்து குடுக்கறது. இவ்வளோதான். இது வந்து 1.0 வந்து முடிஞ்சிருச்சு. 2019ல வந்துச்சா, மோஸ்ட்லி 5 இயர்ஸ் தான் எல்லா ஸ்கீமுமே இருக்கும். 2024ல முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜல் ஜீவன் 2.0ன்னு போட்டு 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில ஸ்டாட்டிக்கா என்ன குடுத்திருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 46,00,000 தமிழ்நாட்ல மட்டும் நம்ம மக்கள் தொகை வந்து 2011 சென்சஸ் படி கிட்டத்தட்ட 7.21 கோடி. அதில வந்து இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா, 46,00,000 வீட்டுக்கு. ஓகேவா? மக்கள் கிடையாது, வீட்டுக்கு. அப்போ ஒரு வீட்டுக்கு ஆவரேஜா 3 பேர் போட்டாலும், ஒரு 1,50,000 கோடி பேத்துக்கு மேல வந்து பயன்படுவாங்க. ஓகேவா? இப்ப 46,00,000 வீட்டுக்கு வந்து இந்த கனெக்ஷன் வந்து குடுத்துருக்குன்னு சொல்ல வராங்க. இது சார்ந்து பார்க்குறப்ப இதே மாரியே என்னோட தம்பி மாரி ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்னன்னா, ஜல் சக்தி அபியான். ஒரே மாரி இருக்கும் பேரு. அதனால கன்ஃப்யூஸ் ஆகி கூட அதே வருஷம் தான். ட்வின்ஸ் மாரி 2019லயே தான். இது வந்து கேட்ச் த ரெயின் கேம்பெயின் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரச்சாரம் மாரி. இது என்னன்னா, அந்த மழைநீரை வந்து பாதுகாப்பா சேமிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் நீர்நிலைகள் அந்த பாண்ட்ஸு இதெல்லாம் இருக்கும்ல, ஏரி, குளம் அது எல்லாத்தையும் ப்ராப்பரா தூர்வாரி வர மழைநீரை வந்து சேமிச்சு வைக்கணும். இது மூலியமா நிலத்தடி நீர்லாம் உயரும். இந்த மாரி கான்செப்ட்ல வரது தான் ஜல் சக்தி அபியான். ஓகேவா? ஜல் ஜீவன்னா வீட்டுக்கே குடிநீர் வரும். ஜல் சக்தினா அந்த நீரை வந்து பாதுகாத்து வைக்கிறது. இவ்வளோதான் இது 2க்கும் வித்தியாசம். இது சார்ந்து பார்க்குறப்ப தமிழ்நாட்டோட திட்டத்த கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஜெயலலிதா இவங்க வரப்போ 2001ல மழைநீர் சேமிப்பு திட்டம் அது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் அயோத்திதாசர பத்தி குடுத்திருந்தாங்க. நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். 1845ல பிறந்திருப்பாரு. 1876ல அத்வைதானந்தா சபா. இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டினு. அதுக்கப்புறம் 98ல அந்த இலங்கை போயிட்டு வந்து ஆல்காட் அவர் ஏதோ சொன்னதுனால, சாக்கிய பௌத்த சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் 82ல திராவிடர் கழகம். 85ல அந்த இதழ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா இது 2க்குமே வந்து கூட ஒருத்தர் வராரு. அவர் பேர் வந்து ஜான் ரத்தினம். ஓகேவா? ஆனா புக்ல குடுக்குறப்ப திராவிடர் கழகத்துக்கு தான் இவர பேர் குடுத்துருப்பாங்க. ஆனா தமிழரசு மேகசின்லயே இப்படி குடுத்துருக்காங்க. திராவிட பாண்டியனுக்கும் ஜான் ரத்தினம் வருவார்ன்னு. ஸோ அப்ப வந்து ஜான் ரத்தினம் வந்து 2 இதுக்குமே வராரு. திராவிடர் கழகத்துக்கு 1882லயும் வராரு. 85ல திராவிட பாண்டியனுக்கு வராரு. ஸோ 2க்குமே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 1891ல திராவிட மகாஜன சபை. அது இவரு தான். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா, முதல் மாநாடு வந்து ஊட்டியில நடந்திருக்கும். இதே நீதி கட்சியோட முதல் மாநாடுன்னு கேட்பாங்க. அது வந்து கோயம்புத்தூர்ல. ஸோ இந்த 2யும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இது நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருப்போம். லார்சன் அண்ட் டர்போ. அவங்களோட வந்து ஒரு MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு சொல்லுவாங்க. MOUன்னா ஒண்ணும் இல்ல. ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 3 ஒப்பந்தம் மெயினா போட்டிருந்தாங்க. இது வந்து இதனோட எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த ஜாப் எவ்வளோ பேத்துக்கு குடுக்க போறாங்கிறத மெயினா ஹெட்டிங்கா குடுத்திருந்தாங்க. ஸோ அதனால இத மட்டும் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 18,600 கோடி, 8,200 ஜாப். ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, 8,600, 8,200 ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. 18,600 கோடி, 8,200 ஜாப் வந்து இதன் மூலியமா உருவாக போகுதாம். L&Tன்னா ஒண்ணும் இல்ல. அது ஒரு பெரிய கம்பெனி. அவங்களோட இது போட்டிருக்காங்க. 3 திட்டம் என்னென்னன்னா 3 ஊர்ல. ஃபர்ஸ்ட்டு காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்னாலே நம்மளுக்கு தெரியும். ஃபுல்லா ஐடி தான். பேருக்கு தான் நம்ம சென்னை ஐடின்னு சொல்லுவோம். அங்க போயிட்டீங்கன்னா, காஞ்சிபுரம் எல்லாமே ஐடி பிளேஸா மாறிருச்சு. அப்ப அங்க வந்து அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டேட்டா சென்டர் தேவைப்படுமா? அப்ப அத வந்து எக்ஸ்பான்ஷன் பண்றோம். டேட்டா சென்டர் எக்ஸ்பான்ஷன். கோவையில பொறுத்தளவு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நெறையா அந்த மோட்டார் இது பண்ணுவாங்க. அந்த இது இருக்கும்ல, கிரைண்டர்லாம் இருக்குமா? அப்ப எலக்ட்ரானிக்ஸ் பொருள் தேவைப்படுமா? ஸோ எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அங்கேன்னு வச்சுக்கலாம். காட்டுப்பள்ளி, திருவள்ளூரு. இது வந்து ஷிப்யார்டு அதாவது கப்பல் கட்டும் இது. அது வந்து கப்பல் கட்டும் தளம் வந்து அங்க உருவாக்க போறாங்க. இந்த 3 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேத்ஸ்ல. ஸோ இதுல என்ன குடுத்திருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டோட புது டார்கெட் குடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் வந்து அச்சீவ் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருந்தோமா? இப்போ ஒரு புது கவர்மெண்ட்ல ஏதோ அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2036க்குள்ள $1.5 ட்ரில்லியன் வந்து டார்கெட் வச்சிருக்கோம்.
அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று. நெக்ஸ்ட் வந்து தென்மேற்கு பருவக்காற்று. ஸோ இது வந்து இந்தியா மேப் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதில் வந்து என்னென்னா 2 பிரிவாக வந்து போகும். ஓகேவா? ஒன்று வந்து லெஃப்ட் சைடு வந்து அரபிக்கடல் கிளை, இன்னொன்று வந்து ரைட் சைடு வந்து வங்காள விரிகுடா கிளை. ஓகேவா? பே ஆஃப் பெங்கால் கிளை. ஸோ இதில் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுனா அந்தமான் நிக்கோபர்லேயே ஸ்டார்ட் ஆகி கேரளா வழியா வரும். ஓகேவா? எப்போ வந்து கேரளா டச் ஆகுதோ அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே மழை வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜூன் 1 வந்து அங்கே கேரளாவுக்கு வந்துடும். அப்படியே வந்து மேலே இந்தியா ஃபுல்லாக பரவுறதுக்கு வந்து ஜூலை 15 பரவும். இது வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த 2 டேட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்படி போகிறப்ப என்ன ஆகும்னா, இதை நம்ம அடிக்கடி பார்க்குற கான்செப்ட் தான். தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஆரவல்லி மலைத்தொடரில் வந்து லெஃப்ட் சைடு வந்து அப்படியே பேரலாக போயிடும். நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பேரலாக போயிடும். அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த சைடு ராஜஸ்தானோட அந்த பாலைவனம்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து மழையே பெய்யாமல் டேரெக்டாக போயிடுது. அதனால தான் வறட்சியாக இருக்குது. ஆனால் ராஜஸ்தான்லேயே கிழக்கு பகுதி வந்து நல்லா பசுமையாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பக்கம் வங்காள விரிகுடா வழியாக போகிற ஒரு கிளை வந்து என்ன ஆகுனா, அந்த மலையில் மீது வந்து மோதி கிழக்கு சைடு வந்து மழை கொடுத்துரும். ஓகேவா? ஸோ வெஸ்ட் சைடு வந்து ஆரவல்லி மலைத்தொடருக்கு பேரலா போகிறங்காட்டி அங்கே மழை பெய்யாது. ஈஸ்ட் சைடு வந்து அந்த மலை மேலே வந்து அந்த காற்று வந்து மோதி அங்கே வந்து மழை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இது கான்செப்ட்டு. இதோட டேட்டா என்னன்னா 75% ஆஃப் ஒரு சில புக்கில் வந்து 17 கொடுத்துருப்பாங்க. இந்தியாவுக்கு தேவையான மழையில் 72 to 75% தென்மேற்கு பருவக்காற்று மழையினால் மட்டும் வருது. ஓகேவா? சவுத் வெஸ்ட் மான்சூனால் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி பார்த்தா அந்தமானில் ஸ்டார்ட் ஆகும், ஜூன் 1 ஸ்டார்ட் ஆகும், ஜூலை 15 இந்தியா ஃபுல்லாக போயிடும். ஸோ இது போயிட்டு அப்படியே அங்கே எல்லாம் மழை பெஞ்சிட்டு திரும்பி கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் மூலிமா அப்படியே திரும்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மழை கொடுக்கும். அதுக்கு பேர் தான் பின்னடையும் பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க, இல்லை வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 48% ரெயின் வந்து கிடைக்கும். தமிழ்நாட்டோட மொத்த இதில் 48% வந்து வடகிழக்கு பருவமழையினால் கிடைக்கும். ஸோ அதில் புக்கில் வந்து அதாவது தமிழரசில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துருந்தாங்க. என்னென்னா 40% வந்து நம்ம வந்து வேளாண்மை வந்து நம்பியிருக்கோம். ஓகே, தமிழ்நாட்டில் 40% வந்து வேளாண்மை நம்பியிருக்காங்க. அதேமாதிரி மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் இருப்பாங்களே, அவங்க வந்து 92% இருக்காங்களாம். இந்த ரெண்டையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து அஞ்சலை அம்மாள். இவங்க வந்து கடலூரில் பிறந்திருப்பாங்க. இவங்க பேரே வந்து கடலூர் அஞ்சலை அம்மாள் தான் சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு டைம் காந்தி வந்து வந்தப்போ மீட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. கடலூர் வந்திருப்பாரு. அப்போ வந்து மீட் பண்ண விடாங்காட்டி என்ன பண்ணாங்க, அந்த பர்தா அணிஞ்சு வந்து போய் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இவரை வந்து இவங்கள வந்து காந்தி தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க வந்து மெயினாக 2 போராட்டம் வரும். ஒத்துழையாமை இயக்கத்தில் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீல் சிலை அகற்றம். அந்த நீல் சிலை அகற்றம் தான் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க போராடிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க பொண்ணு அம்மா கண்ணுன்னு இருப்பாங்க. அவங்க வந்து காந்தி கூட கூட்டிகிட்டு போய் லீலாவதின்னு பேர் மாற்றிருப்பாரு. ஸோ அவங்க வந்து 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஃபேமிலியே. அதுக்கப்புறம் இவங்க ஃப்யூச்சரில் வந்து எம்எல்ஏவாக மாறியிருப்பாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் இது கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சில புக்கில் 2 வருஷம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 52 கொடுக்குறாங்க. ஓகேவா? 1937, 1946. ஓகேவா? இந்த 2 வருஷம் மட்டும்தான் ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட. ஆனால் 1952 வருது. ஸோ 3 இயர்ஸ் வந்து அவங்க எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தது தான். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து பெரியாருக்கு ஆதரவாக அந்த கதர் ட்ரெஸ் எல்லாம் விற்றுருப்பாங்க கடலூரில். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு டாப் இன் எக்ஸ்போர்ட். நம்ம இதை நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸில் கூட நம்ம 2nd ரேங்க் போயிட்டோம். போன வருஷம் வந்து 1st ரேங்க் இருந்தோம். இப்போ ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் படி நம்ம 2nd ரேங்க்கில் இருக்கோம். மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம எதுலலாம் டாப்பில் இருக்கோம்னா டெக்ஸ்டைலு, ரெடிமேடு, ஜவுளி மற்றும் அந்த ஆயத்தாடைன்னு சொல்லுவாங்க, ரெடிமேட் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் காலணி, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இது எல்லாத்துலேயுமே நம்ம டாப்பில் இருக்கோம். இது புக் லைன் தான். இந்தியாவின் நூல் கிண்ணம் யான் பவுல்னா தமிழ்நாடு. ஏன்னா 41% ஆஃப் அந்த நூல்லாம் வந்து இங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக முக்கியமான இனிஷியேட்டிவ் என்னென்னா பயிர்க்கடன் தள்ளுபடி. இது வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா,
சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும். மைக்ரோனா 1 ஹெக்டேருக்கு கீழ இருக்கிறவைங்க. அதே வந்து ஸ்மால்னா 1 ஹெக்டேர் டூ 2 ஹெக்டேர். ஓகே. 1 ஹெக்டேர்னா 2½ ஏக்கரா. அத வச்சு கணக்கு பண்ணீங்க. ஆனா, அதுக்கப்புறம் நெறையா போராட்டம் அதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சது. இப்பவுமே போராடிட்டு தான் இருக்காங்க. இப்ப என்ன கண்டிஷன் வச்சிருக்காங்கன்னா, 2 ஸ்லாப்பா பிரிச்சுக்கிட்டாங்க. 75,000 கீழ, மேலன்னு சொல்ட்டு. 75,000 கீழ எவ்வளோ வாங்கியிருந்தாலும் ஃபுல் ஃப்ரீ. 75னாலும் ஃபுல் ஃப்ரீ தான். ஓகேவா? அத தாண்டி ரூ. 1 வாங்குனாலும், அவங்களுக்கு வந்து வெறும் 35,000 தான் இது பண்ணுவாங்க. மீதி ஃபுல்லா கட்டணும். அந்த மாரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ, இது வந்து இன்னுமே எல்லாத்துக்குமே ஃப்ரீ பண்ணணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஸோ, இது சார்ந்து பார்க்குறப்போ, எல்லா பேங்க்குக்கும் ஆப்ஷன் என்ன குடுப்பான்னா, இது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு, இல்ல வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்க்குலாம் செல்லுபடியாகுமான்னு கேட்கலாம். ஆனா, இது வந்து கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு மட்டும் தான். அங்க வாங்குன கடனுக்கு மட்டும் தான் தள்ளுபடியாகும். அதுக்கப்புறம் அது இல்லாம டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 மந்த்ஸ் மட்டும் தான். அதாவது 2025 மே 1 இருந்து 2026 பிப்ரவரி 28 வரைக்கும் வாங்குன கடன் மட்டும் தான் தள்ளுபடி பண்ணுவாங்க. அதுக்கு மேல 1 நாள் போனாலும், இல்ல 1 நாள் முன்ன வாங்குனாலும் 0 தான். ஓகேவா? ஃபுல்லா கட்டணும். அடுத்து இது ஆல்ரெடி பார்த்தோம். மேகதாது அணை, காவிரி குறுக்கால வந்து வாங்கி கட்டுறாங்க. தீர்ப்பாயம் 1990, அத்தாரிட்டி 2018 இது சார்ந்து பார்க்குறப்போ, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கர்நாடகாவுக்கு வந்து இஐஏன்னு ஒரு அந்த என்வைரன்மென்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து 2 ஸ்டேட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கீங்க. ஸோ 2 பேரும் சுமூகமான முறையில ஏதோ ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, அதையும் மீறி கர்நாடகா தமிழ்நாடோட எந்த ஒரு அப்ரூவல், எந்த ஒரு டிசிஷனும் இல்லாமயே அவைங்க அணை கட்டிட்டு இருக்காங்க. அதனால இத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்படி வந்து இஏஏ சொல்லியும் நீங்க கேட்கலன்னு சொல்லிட்டு, அதனால அத பத்தி சொல்லியிருக்கேன். ஆனா இந்த டேர்ம் முக்கியம். இஏஏன்னா என்வைரன்மென்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட். அதாவது ஒரு கம்பெனி அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்கட்ட வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அதுக்கு பேர் தான் என்வைரன்மென்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட். இது எப்போ வந்திருக்குன்னா 1994. ரீசென்ட் அமெண்ட்மென்ட் நம்ம எத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா 2006க்கான அமெண்ட்மென்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது என்வைரன்மென்ட் சம்மந்தமா நம்மளுக்கு சிலபஸ் இருக்கு. அதுல வந்து இது முக்கியமான ஒரு கான்செப்ட். குரூப் 1, குரூப் 2 அந்த கொஞ்சம் டி லெவல் எக்ஸாம்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஃபுல் ஃபார்ம் குரூப் 4ல கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் இப்ப அம்மா உணவகத்த வந்து புனரமைச்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் நெறைய பேரு சென்னையில எல்லா பக்கமே ஃபுட்டுக்கே வழி இல்லன்னா நம்ம இங்க போனா சாப்பிடறதுக்கு இருக்கும். ஓகேவா? பசி ஆறுறதுக்கு இங்க ஓகே. ஸோ இது சார்ந்து வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு குடுத்துருந்தாங்க. ஓகேவா? 620 அம்மா உணவகங்கள் இருக்கு. சென்னையில வந்து 383. சென்னையில தான் அதிகம். மத்த நகராட்சி, மாநகராட்சி அங்கெல்லாம் சேர்த்து மொத்தமா 237 இருக்கு. ஓகேவா? இது அந்த இதில குடுத்துருந்தாங்க. அதுக்காக எடுத்து போட்டுருக்கேன். லைட்டா பார்த்துக்கங்க. நம்ம பழைய ஸ்கீம் படிக்கணுமானா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நெறைய டைமு. அது சார்ந்து இப்ப யாராச்சும் ரீலான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் பத்தி லைட்டா குடுத்துருந்தாங்க. பட் நான் கொஞ்சம் டீப்பாவே எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து யூனிட் 9 இப்ப யூனிட் 7 நெனைக்கிறேன். யூனிட் 9ல வந்து ரிசர்வேஷன் பத்தி ஒரு டாபிக்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அது சார்ந்து என்ன மாரி கேட்கலான்னு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ரிசர்வேஷன் பார்த்துரலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, 50 வந்து தாண்டக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. இந்திரா சகானி கேஸ் 1993ல அது மாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா, இப்ப அந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்ட்டு அமெண்ட்மென்ட் கொண்டு வந்தாங்க. 103வது அமெண்ட்மென்ட்டு. அப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 10% இந்த ஜெனரல்ல வந்து ஏழை இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து 10% குடுக்கணும்னு சொல்ட்டு கொண்டு வந்தாங்க. அத அத ஆட் பண்றப்ப இப்ப 59.5% ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ ஓபிசிக்கு வந்து 27%, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு வந்து 7.5, இடபிள்யூஎஸ்க்கு 10. ஸோ டோட்டலா 59.5% இருக்கு. இது சார்ந்த கமிட்டீஸ் கமிஷன்ஸ்ன்னு சொல்லலாம். ஆணையங்கள் இது அடிக்கடி கேட்கறது. நெறைய கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறீங்க. இத நல்லா பார்த்துக்கங்க. ஓகேவா? 1953ல காக்கா கலேல்கர் கமிட்டி. அதுக்கப்புறம் மண்டல் கமிஷன் வந்து 1979. ஆனா, இவரு அடுத்த வருஷமே ஏதோ சப்மிட் பண்ணியிருப்பாரு. ஆனா, இத நடைமுறைக்கு வர்றது 1990 ஆயிரும். ஓகேவா? பி. சிங் அவரு தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஆனா, அவர் வந்து பதவி விலகுனதுக்கப்புறம் நரசிம்மராவ் தான் நடைமுறைப்படுத்தியிருப்பாரு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 1953ல காக்கா கலேல்கர், 1979ல மண்டல் கமிஷன், 2017ல ரோசினி கமிஷன். இது வந்து ஓபிசில உள் இடஒதுக்கீடு. வெவ்வேறு கேஸ்ட்டுக்கு வெவ்வேறு இடஒதுக்கீடு குடுக்கலாமா? அப்படிங்கிற ஆராயறதுக்காக ரீசென்ட்டா போட்டிருந்தது. இந்த 3 ஆணையும் நல்லா பார்த்துக்கங்க.
நெக்ஸ்ட் தமிழ்நாட்ட பொறுத்தளவு 69%. இதுக்கு நெறைய வரலாறு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. 1969 அப்டின்னா 49 வரும். ஓகேவா? 1969னா 49, 89னா 69. ஜஸ்ட் இயர்லேருந்து 20 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? 69 கேட்டா 49% குடுத்துருந்தாங்க. 89ல 69% குடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ நம்ம மெயினா லாஸ்ட்டா வந்தத பார்த்துக்கலாம். 1989ல 69% ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. கருணாநிதி அவர்கள் பீரியட்ல. அதுல வந்து அது எப்படி வந்து ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா 30% வந்து பிசிக்கு. ஆனா லேட்டர் வந்து பிசிஎம்க்குன்னு சொல்லிட்டு 2007ல 3.5% அவங்களுக்கு தனியா அதில பிரிச்சுட்டாங்க. பிசிஎம்க்கு தனியா. நெக்ஸ்ட் எம்பிசிக்கு வந்து 20, எஸ்சிக்கு வந்து 18%. இதுலயுமே எஸ்சிஏக்கு வந்து தனியா 3% பிரிஞ்சிருக்கும். அது எப்பன்னா 2009ல. நெக்ஸ்ட் எஸ்டி வந்து தமிழ்நாடு லெவல்ல கம்மி தான். அதனால 1% மட்டும் அவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான ஆணையங்கள் வந்து 2 இருக்கும் தமிழ்நாட்டு லெவல்ல. ஒண்ணு வந்து சட்டநாதன் ஆணையம் 1969. இவங்க தான் வந்து நான் சொன்னேன்ல 49% வந்து பரிந்துரை செய்தவங்க. அதுக்கடுத்து வந்து அம்பாசங்கர் கமிஷன். அம்பாசங்கர் ஆணையம் வந்து 1983ல போட்டிருப்பாங்க. இவங்க தான் வந்து அந்த 69% வர்றதுக்கு காரணம். ஓகேவா? 1983ல போட்டாலும் நடைமுறைக்கு வந்தது வந்து 1989 தான். அதுக்கப்புறம் முக்கியமான நிகழ்வு என்னன்னா, 9வது ஷெட்யூல்ல கொண்டு போய் அந்த 69% வந்து வச்சிருப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல 1994 76வது சட்ட திருத்தம் மூலியமா அத பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளோட ரிசர்வேஷன் வந்து இன்னும் பாதுகாத்துட்டு இருக்கு நம்மளுக்காக. நெக்ஸ்ட் ஒரு ஜப்பானோட ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. சக்கூரா ஹை ஸ்கூல் ப்ரோக்ராம். இது என்னன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு அரவுண்ட் 50 டூ 60 இந்தியா ஃபுல்லா சேர்த்து ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் டீச்சர் வந்து செலக்ட் பண்ணி ஜப்பானுக்கு வந்து கூட்டிட்டு போறது. இது வந்து தமிழ்நாட்டுல வந்து 4 ஸ்டூடண்ட் அண்ட் 1 டீச்சர் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. இவங்க வந்து ஜப்பானுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து மாப்போசி. இவர் வந்து 1966ல சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுன்னு சொல்லிட்டு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த 99 அது 9 ஓகேவா? 1999ல இருந்து அந்த அ கிட்டத்தட்ட 1890 அந்த பீரியட்ல வந்து மெயினா கட்டபொம்மன் வந்து போராடிட்டு இருப்பாரு. ஓகேவா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் போர்ன்னு கூட சொல்லுவோம். அதுதான் வந்து முதல் விடுதலை போர். முதல் இந்தியாவின் விடுதலை போர்ன்னு சொல்லியிருக்காரு. அது சும்மா அந்த ஸ்டாட்டிக் மட்டும் பார்த்துக்கங்க. ஸோ இது சார்ந்து பார்க்குறப்போ, முதல் பாளையக்காரர் போர் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து அவ்வளோதான். இதுக்கான ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப்லயும், டெலகிராம்லயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்ல வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல யாராச்சும் இல்ல இதுலயும் இருக்கும். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யாராச்சும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க. ஆ டு நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு அதுல வந்து போஸ்ட் பண்றேன். ஏன்னா, நெறைய பேர் ஜாயின் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு சென்ட் பண்றதுக்கு வந்து இதா இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதுல வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க வந்து இல்லன்னா அட்லீஸ்ட் வீடியோ பார்த்து வச்சுட்டு அந்த பிடிஎஃப் வச்சு நீங்க நோட்ஸ் மாரி எடுத்துக்கங்க. ஓகேவா? இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் தேடி தேடி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி ஒரு 2 டூ 3 மார்க் இதுலருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் நீங்க வந்து பிப்ரவரி இன்னும் பார்க்கலாம். கண்டிப்பா அத பார்த்துட்டு இத பாருங்க. ஸோ இது 2ம் பார்க்குறப்போ நம்ம ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நடுவுல மார்ச் அண்ட் ஏப்ரல் மட்டும் இருக்கு. அதுவும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த 3 வீடியோ இப்போ எக்ஸாம் எழுத போறீங்கல்ல, டெக்னிக்கல் எக்ஸாம் குரூப் 1. ஸோ எல்லாமே கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. உங்களால எனக்கு தெரிஞ்சு 3 வீடியோனால ஒரு 4 டூ 5 கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. அதே மாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எக்ஸாம் எழுத போறீங்க, அதையும் பாருங்க. அதுலயும் நெறைய இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கோம். ஸோ 2 டூ 3 கொஸ்டின் அதில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க் யூ ஸோ மச். ஏதாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இதனால உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது நெறைய கத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதே மாரி நெறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. Telegram, WhatsAppல இருக்கீங்க. ஆனா நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. ஸோ அந்த கவுண்ட் தான் எங்களோட மோட்டிவேஷனே. இத்தன பேர் நம்மள வந்து நம்பி இருக்காங்கும்போது, இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். அந்த வீடியோ நம்ம குவாலிட்டியா குடுக்குறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி
எஃபோர்ட் போட்டு தான் பண்ணுறோம். ஸோ, அதுக்கான எனக்கு மோட்டிவேஷனும் இருந்தா இன்னும் பெஸ்ட்டா இருக்கும்னு தோணுது. ஸோ, உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா பண்ணுங்க. உங்களோட வேற எதுவும் வேணுனாலும் கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. அ சஜெஸ்ட் பண்ணுங்க. இது இந்த மாரி பண்ணா நல்லாயிருக்கும். இல்ல நெகட்டிவ் இருந்தாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல சொல்லுங்க. இப்ப டெலகிராம் சேனல் ஓப்பன்ல தான் இருக்கு. யாரும் மெசேஜ் பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ, அதில உங்களோட சஜஷன் ஆர் டவுட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். நல்லா இருந்தாலும் கமெண்ட்லயே சொல்லுங்க. ஸோ, அது இன்னும் வந்து மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ, தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். தேங்க் யூ.